பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்களே அநேக தரம் பவுலை அவர்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க, அதுக்கு சமயம் தேடுகிற அவரை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு அவர் சமயம் தேடுகிறவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்கிறாரு, எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு. அவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏதாவது விரோதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் சான்ஸ் எதுவும் கிடைக்காது. ஏன்னா தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறாரா? இல்லை. எப்பொழுதுமே கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். அப்போ தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தங்களை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை அவர்களும் செய்யும்படி நான் எங்களைப் போல காணப்படுவேன். அவர்கள் இந்த காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி, அதாவது பவுல் சொல்கிறார், தன்னை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் என்று சொல்கிறார். என்ன அவர் செய்கிறாரு? தன்னை தாழ்த்துகிறார், கிறிஸ்துவை உயர்த்துகிறார். அவர் யாருக்கும் எந்த பாரமாக இருக்கிறதில்ல. அவர் யார்கிட்ட எந்த உதவின்னு அவர் கைமாறு கேட்குறதில்ல. அவரால் முடிந்த அளவுக்கு அவருடைய வேலைகளை செய்து அதில் உள்ள தேவைகளை சந்தித்து அதிலே தான் ஊழியம் செய்கிறார். அப்போ அவர் தன்னை பெருமையாய் பார்ப்பதில்லை, நினைப்பதில்லை. அப்போ தன்னை குறித்து பெருமையாக பாராட்டுகிறவர்கள் என்னை போல் ஆகும்படி, தன்னை எக்ஸாம்பிள் வச்சு என்னை போல் ஆகட்டும், கிறிஸ்துவை உயர்த்துகிற மக்களாக மாறட்டும்னு சொல்லி அதனாலே நான் செய்வதை இன்னும் செய்வேன்னு சொல்கிறார். பாருங்கள், அப்படி இருக்கிறவர்கள், விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள், தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எப்படியா? கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள், கபடமுள்ள வேலையாட்கள், இருதயத்திலே கள்ளங்கபடமற்ற இருதயமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சிறுபிலே போல ஒருவன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிறுபிலுடைய இருதயம் கள்ளங்கபடமற்ற இருதயம், ஒரு இன்னசென்ட் ஹார்ட். அதை தான் ஆண்டவர் வழியில் நடக்கிறவர்கள், ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள் எல்லாமே அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இது கபடமுள்ள வேலையாட்களாக இருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட சுபாவம் இல்லாதபடி பாருங்கள், கள்ள அப்போஸ்தலராகவும் கபடமுள்ள வேலையாட்களாகவும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் ஒருபோதும் இந்த சுபாவத்தோடு நாம் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புவதே கிடையாது. நம்மளை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, எப்போது நீர் என் இருதயத்தில் வந்தீரோ, என்னோட ஃபுல்லாக என் சுயம் செத்தது ஆண்டவரே, என் மாமிசம் அழிந்தது ஆண்டவரே, நான் சிறுவையில் என்றோ அறையப்பட்டாயிற்று ஆண்டவரே, எனக்குள்ளே ஏசப்பா நீங்கள் வாழ்கிறீங்க ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்கள் ஒரு சித்தம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் வச்சுருக்கீங்கப்பா, என்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சுருக்கீங்க, அந்த தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா, என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போமா? பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளோ போராட்டங்கள், விரோதிக்கிறவர்கள், அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், இன்னும் மற்ற அந்த கூட்டத்திலே தன்னை உயர்த்துகிறவர்களாக அப்படி இருக்கிற மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாக, கிறிஸ்துக்கென்று சாட்சியாக வாழும்படியாக அவருடைய செயல்பாடுகள், அதான் நான் செய்கிறதை இன்னும் செய்வேன்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறார். நாம் மனிதர்களை பார்த்தால் விழுந்து போய்விடுவோம். மனிதர்கள் பல எண்ணத்தில் பல செயல்பாடுகள் இருப்பார்கள். நம்மளுடைய ஓட்டங்கள், எண்ணங்கள், சிந்தைகள், நாம் செயல்படுகிற எல்லாமே கிறிஸ்துவை கண்முன் வைத்து கிறிஸ்துவின்படி நாம் ஓடும்போது
நாம் செயல்படும்போது ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். நம்மளை முழுவதுமாக தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபையில் எழுதப்பட்ட வசனத்திலே பார்க்கும்போது, அந்த கொரிந்து திருச்சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், வெறுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், கபடமுள்ள வேலைகளாக அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே இவர் உண்மை உத்தமாக சாட்சியாக நடந்து கொண்டபடி ஆண்டவர் இந்த நாளில் இவரை போல நாமும் நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்போது எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகளாக நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இதையே நம்ம நன்றில் எதிர்பார்க்கிறார். இதற்கு அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நாமத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்போ உபயோக மன்னரும் துதிக்கிறோம், ஆதி அந்த மன்னரும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரும் துதிக்கிறோம், வாழாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம், கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அப்பா ஆண்டவரே, எங்கிட்ட எப்போ குறை கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சமயம் தேடுகிறவர்களாக இருந்தாலும், தங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கூட்டமாகவே இருந்தாலும் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, உமக்கு கனத்தை செலுத்துகிறவர்களாக, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே எப்போதும் உம்மை கண் வைத்து ஆண்டவரே ஓடுவதற்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்துவின் அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டு இந்த கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சுற்றி உள்ளவர்களை நாங்கள் பார்க்காதபடி கிறிஸ்துவே கண்முன் வைத்து ஓடுவதற்கு பலனின் சத்தத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறதுக்கு தவிர நன்றி அப்பா. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.